Hi friends, welcome back to Amma Health and Beauty Tip channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு துவையல் பார்க்க போறோம். துவையல் ஊறுகாய் என்ன வேணாலும் சொல்லலாம். அது என்ன துவையல்னு பாத்தீங்கன்னா பிரண்டை துவையல். இந்த பிரண்டை துவையல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெனோபா ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் நிறைய இருக்கு. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஜாயிண்டா இருக்கு பாருங்க. நம்ம எலும்பு மாதிரியே இருக்கு, உடம்புல இருக்கிற எலும்பு மாதிரியே இருக்கு. ஸோ எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது, ஞாபக சக்திக்கு நல்லது, டைஜஷனுக்கு நல்லது, பைல்ஸுக்கு நல்லது. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வாங்க, நான் வந்து இது எப்படி சமைக்கிறது, ரொம்ப நாள் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாத ஊறுகாய் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அது நான் அப்படி எப்படி செய்யறதுன்றதை காமிச்சிக்கிட்டே வந்து உங்களுக்கு நான் வந்து இது சுத்தமான வானலில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லெண்ணெயில் பண்ணும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நாள் கெடாது கூட. நம்ம வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 காஞ்ச மிளகா, ஏன்னா நான் 2 கைப்பிடி வந்து பிரண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 4 காஞ்ச மிளகா வச்சா போதும். இன்னும் நம்ம வந்து இது போடுவோம், மிளகு போடுவோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு தனியா. இதை ரெண்டுத்தையும் நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பிரண்டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லியே சேர்த்துக்கலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம். டெய்லி சேர்த்துக்கும் பொழுது ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கும். மூளை நரம்புகளுக்கெல்லாம் வந்து பலப்படும். நம்ம பிரெயின் நல்லா வேலை செய்யணும்னா நம்ம வந்து பிரண்டை சேர்த்துக்கணும். அது மாதிரி வந்து அஜீரண கோளாறு, பசி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து பிரண்டை வந்து நல்லா சிறந்த மருந்தாக பயன்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 பல்லு பூண்டு வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கிறேன். 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி தூண்டை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப நல்லது. டிசென்ட்ரி, ஆஸ்மா, கோல்டு, காஃபு, ஃபீவரு, இது மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது. இது ஒரு வந்து அருமருந்துன்னு சொல்லலாம். இது வந்து வஜ்ரவலின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய வகை இருக்குது. உருண்டை பிரண்டை இருக்குது, தட்டை பிரண்டை இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சதுர பிரண்டை தான் இருக்குது. 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும் அதனுடைய ஷேப்பு பார்த்திங்கன்னா. அதுதான் இருக்குது. நாங்கள் அந்த பழைய வீட்டில் இருந்தப்போ கொண்டு வந்து வச்சது. செமத்தியாக வந்து இப்போ நிறைய தொட்டிகளில் பரவிடுச்சு. நிறைய பேருக்கு நானும் கொடுத்துட்ருக்கேன். அது இதை சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா பல் ஈரில் ரத்த கசிவுலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே சரியாயிடும். 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். மிளகு போட்டு அதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். நம்ம சீரகம் வந்து கொஞ்சம் கடைசியாக தான் சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துக்கிட்டா போதும், சீக்கிரம் பொரிஞ்சிடும், கருகிடும். மிளகெல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கின பிறகு இந்த பக்குவத்தில் சீரகத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு தான் பிரண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத போடணும். ஏன்னா இதிலே போட்டோம்னா அந்த தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். துவையலோடைய டேஸ்ட், அதாவது ஊறுகாயோடைய டேஸ்ட் வந்து கம்மியாயிடும். அதனால் நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிரண்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடம்பு நல்லா வலுவாக இருக்கணும்னா சாப்பிட்லாம், அதான் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். கால்சியம் இருக்கிறதால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம், உடம்பு அழகும் பெறும். அதே சமயம் எங்கேயாவது ரத்த கசிவு நம்ம உடலுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணுறதுக்கு இந்த பிரண்டை வந்து உதவியாக இருக்குது. மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு வந்து இருக்காது. ஸோ நம்ம பிரண்டை துவையில் அதிகடி சேர்த்துக்கும் பொழுது நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து சமநிலைக்கு இருக்க உதவியாக இருக்குது. ஆஸ்ட்ரியோபோரோசிஸ்ன்ற எலும்பு பூரை நோய்க்கு இது சிறந்த மருந்தாக வந்து பயன்படுது. அதே சமயம் எடையும் குறையுது. சர்க்கரை நோய்க்கு சிறந்த ஒரு நிவாரணியாக இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே, அல்சர் கூட சரியாகுதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா அதிகப்படுத்துது. இதில் காது, மூக்கு, தொண்டை, இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது கூட சரியாகுது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அருமருந்தான பிரண்டையை வாரத்துக்கு ஒரு 2 முறை 3 முறை, முடிஞ்சால் டெய்லியும் கூட கொஞ்சம் கொஞ்சம் துவையலாக ஊறுகாவாக வச்சு சாப்பிட்லாம். இது நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் அதில் புளி போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நல்லா விட்டுட்டு நல்ல எண்ணெய் நிறையவே சேர்த்துக்கலாம். இது ஊறுகாய் பதத்தில் நான் இன்றைக்கி செய்ய போகிறதால. ஸோ இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு சீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா அதெல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுதை வந்து சேர்த்துக்கலாம். பசியையும் ருசியையும் தூண்டுற இந்த பிரண்டையை நீங்கள் கட்டாயம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இது மூல வியாதியை வந்து சரிப்படுத்துது.
குடலில் ஏதாவது தொற்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சிறுகுடல் பெருங்குடல் 2 இருக்குது, 2 குடல்லையும் ஏதாவது தொற்று இருக்குது, உங்களுக்கு வந்து வயிறு சரியில்லை அஜீரணமாக இருக்குன்னா இதை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது எல்லாமே சரியாயிடுது. மூளை பிரச்சனைக்கு ஏன் சரியாயிடுதுன்னா இதில் நல்ல ஒரு நார்ச்சத்து இருக்குது. வெறும் பிரண்டையை நெய்யில் வறுத்து நம்ம மூலத்துக்கு வந்து பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ மருத்துவ குணங்கள் மிக்க இந்த பிரண்டையை உங்கள் வீட்டில் அடிக்கடி சமைச்சு சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலில் நிறைய ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் சம்மந்தமான வீடியோ போடுறோம். தொடர்ந்து அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், நல்லா வறுபட்டு நல்லா ஊறுகாய் பதத்துக்கு வந்துருச்சு. ஒரு டீஸ்பூன் போதும் ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு உங்களுடைய அன்பான ஆதரவை கொடுங்க, சப்ஸ்கிரிப்ஷனை கொடுங்க. நிறைய பியூட்டி டிப்ஸு ஹெல்த் டிப்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸும் அனுப்பிச்சி விட்றோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுருண்டு வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டா போதும். 1 வருஷம் ஆனாலும் கெடாது. ஒரு டீஸ்பூன் மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே போதும் ஒரு நாளைக்கு. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஹெல்த் வைஸுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யாருக்கெல்லாம் பிரண்டை துவையல் பிடிக்காதுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா பிரண்டை பற்றி ஒரு சின்ன ஒரு கட்டுரை வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன். நீங்கள் அதை பார்க்கும்போது கட்டாயம் வந்து சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஹெல்த் டிப்ஸையும் பியூட்டி டிப்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு பியூட்டி டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு உங்களை வந்து சேரும். Thank you for watching. Take care.